எல்லாத்துக்கும் வணக்கம்ப்பா. இப்போ நம்ம பார்க்க போகிறது 12th மேக்ஸில் 3rd சாப்டரில் பயிற்சி 3.1ல் 9வது சம் பார்க்க போகிறோம். கொஸ்டின் என்னென்னா LX² + NX + N = 0 எனும் சமன்பாட்டின் மூலங்கள் P மற்றும் Q எனில் √P/Q + √Q/P + √N/L = 0 என காட்டுக. என்னன்னா ஒரு சமன்பாடு கொடுத்துட்டு அதனோட மூலங்கள் வந்து P மற்றும் Qன்னு சொல்லிட்டாங்க. அப்படி இருந்துச்சுன்னா நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா √P/Q + √Q/P + √N/L = 0 என காட்டுகன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து தீர்வு பார்க்கலாம். இந்த ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, சமன்பாடு LX² + NX + N = 0 மூலங்கள் என்ன சொல்லியிருக்காங்க, P மற்றும் Qவா. அப்போ P, Qவின் மூலங்கள் P, Q. இப்போ நம்மளுக்கு ஹையஸ்ட் கோஎஃபிஷியன்ட் வந்து கண்டிப்பாக 1 இருக்கணும். இப்போ எல்லால டிவைட் பண்ணுறாங்க இந்த ஈக்குவேஷனு. அப்போ x² + n/LX + n/L = 0வா. நம்மளுக்கு தெரியும் இங்கே இருக்கிறது வந்து மூலங்களின் கூடுதல், இங்கே இருக்கிறது மூலங்களின் பெருக்கல். ஃபார்முலா என்ன, x² - மூலங்களின் கூடுதல் x + மூலங்களின் பெருக்கல் = 0வா. அப்போ இங்கே மைனஸ் மூலங்களின் கூடுதல். அப்போ மூலங்களின் கூடுதல் நம்ம மூலங்கள் என்ன எடுத்தோம், P, Qவா. அப்போ மூலங்களின் கூடுதல்னா P + Q = -N/L. மூலங்களின் பெருக்கல்னா மூலங்கள் வந்து Pயும் Qவும். அப்போ மூலங்களின் பெருக்கல் P × Q = N/L. நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்கணும், √P/Q + √Q/P + √N/L = 0ன்னு காட்டணுமா. நம்ம ஃபஸ்ட்டு √P/Q + √Q/Pன்னு எடுத்துக்கிறோம். இங்கே இந்த ரூட்டை வந்து தனித்தனி எழுதுகிறாங்க. அப்போ √P/√Q + √Q/√P = இதில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு √Pயால் மேலேயும் கீழே மல்டிபிள் பண்ணுறாங்க. அப்போ √P × √P P ஆயிரும், அதே √Q × √Q Q ஆயிரும். கீழே அந்த √PQ அப்படியே வரும். அப்போ P + Q / √PQ. அடுத்தது நம்மளுக்கு மூலங்களின் கூடுதல் P + Q என்ன கிடைச்சிருக்கு, -N/L. PQங்கிறது N/L. அப்போ -N/L. P + Qங்கிறது -N/L /√PQ. இந்த PQ மல்டிபிள் என்ன, √N/L. இதை இங்கே டிவைடில் இருக்கா, இப்படி போனால் தலைகீழாக மாறுமா. அப்போ -N/L × √L/√N கிடைக்கி. இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா இந்த எண்ணை வந்து √10 × √10ன்னு பிரித்து எழுதுறாங்க. அப்போ -√10 × √10 /√L × √L இந்த √L கேன்சல் ஆயிரும். அதே இந்த √10 கேன்சல் ஆகிட்டு நம்மளுக்கு என்ன கிடைக்குது, -√N /√L. அப்போ இதை வந்து -√N/L. அப்போ நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு, √P/Q + √Q/P = -√N/L. இந்த மைனஸ் இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் ஆயிருமா. அப்போ √P/Q + √Q/P + √N/L = 0.